சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, இந்திய பெருங்கடலோட ஆழமான ஒரு பகுதி நடுராத்திரி, அங்க கடலுக்கு அடியில பல நூறு அடி ஆழத்துல ஒரு நிழல் மாதிரி மெதுவா நகர்ந்துட்டு இருக்க ஒரு சீன நீர்மூழ்கி கப்பல். அதோட பிளான் என்னன்னா, நம்ம கடல் எல்லை கிட்ட வந்து நம்ம பாதுகாப்பை டெஸ்ட் பண்றது, சில முக்கியமான சிக்னல்களை ஒட்டு கேட்கறது. நம்மள யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற தைரியத்துல அவங்க வராங்கன்னு வச்சுப்போம். ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இந்திய கடற்படையோட கண்ட்ரோல் ரூம்ல அவங்களோட ஒவ்வொரு அசைவும் லைவா வாட்ச் பண்ணப்பட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே இந்திய கடற்படையோட நீர்மூழ்கி எதிர்ப்பு விமானங்களும் போர்க்கப்பல்களும் அந்த சீன நீர்மூழ்கியை சுத்தி வளைக்குது. நாம மாட்டிக்கிட்டோம்னு தெரிஞ்சதும் அந்த நீர்மூழ்கி வேகமா யூ டர்ன் போட்டு தன்னோட இடத்துக்கே திரும்ப போயிடுது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததா அபிஷியலா எந்த நியூஸும் இல்ல. ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஒருவேளை இப்படி நடந்தா உலகத்தோட டாப் நேவிகள்ல ஒன்னான சீனாவோட ஹைடெக் நீர்மூழ்கியை இந்தியாவால எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிக்க முடியும்? இதுக்கு பின்னாடி என்ன டெக்னாலஜி இருக்கு? பதில் ரெண்டே வார்த்தை தான், ப்ராஜெக்ட் 75I. இது ஏதோ ஒரு மிலிட்டரி ப்ராஜெக்டோட பேர் மட்டும் இல்ல. இது இந்திய பெருங்கடல்ல சீனாவோட ஆதிக்க கனவுக்கு இந்தியா வைக்க போற ஒரு செக், ஒரு சைலண்டான ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான பதிலடி. இதுதான் இந்தியாவோட அடுத்த கேம் சேஞ்சர். சீனாவோட பல வருஷ கடல் திட்டங்களை ஒரே அடியில காலி பண்ண போற ஒரு மாஸ்டர் பிளான் நம்ம சொல்லலாம். அப்படி என்னதான் ஸ்பெஷல் இந்த ப்ராஜெக்ட் 75I? இது எப்படி சீனாவுக்கு ஒரு கெட்ட கனவா மாறப்போகுது? இதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த கதையை நாம புரிஞ்சுக்க முதல்ல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். அதுதான் சீனா. கடந்த 20 வருஷத்துல சீனாவோட வளர்ச்சி ஒரு அசுர வளர்ச்சி. பொருளாதாரம் மட்டும் இல்ல, மிலிட்டரியிலும் அவங்க ஒரு பெரிய சக்தியா வளர்ந்துட்டாங்க. குறிப்பா அவங்களோட கடற்படை இன்னைக்கு உலகத்திலே அதிக கப்பல்களை வச்சிருக்க கடற்படையா இருக்கு. ஆனா சீனாவோட ஆசை இதோட நிக்கல. அவங்களோட உண்மையான டார்கெட் இந்த கடல்களை, முக்கியமா இந்திய பெருங்கடலை தங்களோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரதுதான். இதுக்காக சீனா ஒரு பயங்கரமான திட்டத்தை வச்சிருக்கு. அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் ஆஃப் பியர்ஸ். அது என்ன கழுத்துல போடுற மலையா? இல்ல, இது இந்தியாவை சுத்தி வளைக்க சீனா போடுற ஒரு ஸ்கெட்ச். பாகிஸ்தான்ல குவாதர் துறைமுகம், இலங்கையில ஹம்பான் தோட்டை, மியான்மர்ல கியாக் பியூ, ஆப்பிரிக்காவில ஜிபுட்டின்னு இந்தியாவை சுத்தி இருக்கிற நாடுகள்ல சீனா தன்னோட ராணுவ மற்றும் பிசினஸ் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை ஒரு சங்கிலி மாதிரி உருவாக்கிட்டு வருது. மேப்ல பார்த்தா இது இந்தியாவை சுத்தி போட்ட ஒரு வளையம் மாதிரி தெரியும். இந்த துறைமுகங்கள்ல சீனாவோட போர்க்கப்பல்களும் நீர்மூழ்கி கப்பல்களும் ஈஸியா வந்துட்டு போக முடியும். இது இந்தியாவோட பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்னே நம்ம சொல்லலாம். சரி, ஏன் சீனா இந்திய பெருங்கடல்ல இவ்வளவு ஆர்வம் காட்டுது? காரணம் பிசினஸும் பெட்ரோல் டீசலும் தான். சீனாவோட 70 இருந்து 80% எண்ணெய் இறக்குமதி இந்திய பெருங்கடல் வழியா தான் நடக்குது. இந்த கடல் வழியை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் ஆசியாவோட தலையெழுத்தையே தீர்மானிக்க முடியும். ஒருவேளை இந்தியா கூட இல்ல அமெரிக்கா கூட சண்டை வந்தா இந்த கடல் வழிகளை எதிரிகள் பிளாக் பண்ணிடுவாங்களோங்கிறது சீனாவோட மிகப்பெரிய பயம். இந்த பயத்தை போக தான் அவங்க இந்திய பெருங்கடல்ல தங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட துடிக்கிறாங்க. இதுக்காக அவங்க நீர்மூழ்கி கப்பல்களை அதிகமா இந்திய பெருங்கடலுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அணுசக்தி நீர்மூழ்கிகள், நவீன டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கிகள்னு பல ரகம் இதுல இருக்கு. இந்த நீர்மூழ்கிகளோட முக்கியமான வேலை இந்திய கடற்படையோட நடமாட்டத்தை கண்காணிக்கிறது, கடல் தரையை மேப் போடுறது, போர் வந்தா இந்திய போர்க்கப்பல்களையும் வர்த்தக கப்பல்களையும் தாக்குறது. சில சமயம் இந்த நீர்மூழ்கிகள் இந்திய கடல் எல்லைக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டு போகுது. இது நேரடியாவே வம்பிழுக்கிற மாதிரி ஒரு செயல். சரி, சீனாவோட இந்த ஆதிக்கத்தை இந்தியா எப்படி தடுக்க போகுது? இந்தியாவோட பதில் என்னவா இருக்கும்? இந்த கேள்விதான் பல வருஷமா பாதுகாப்பு நிபுணர்கள் மத்தியில ஓங்கி ஒழிச்சிட்டு இருந்துச்சு. சீனாவோட இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பியர்ஸ் திட்டமும் அவங்களோட கடற்படை ஆட்டமும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுத்திருக்கு. இது வெறும் பாதுகாப்பு பிரச்சனை மட்டும் இல்ல, இது நம்ம பொருளாதாரம், நம்ம உரிமை, ஏன் நம்ம எதிர்காலத்தையே கேள்வி கேட்கிற ஒரு சவால்னே நம்ம சொல்லலாம். முதல்ல நம்ம வியாபார வழிக்கு ஆபத்து. இந்தியாவோட 90% சர்வதேச வர்த்தகம் கடல் வழியா தான் நடக்குது. அரபிக் கடலும் வங்காள விரிகுடாவும் நம்ம பொருளாதாரத்தோட உயிர்நாடி. இந்த பாதைகள்ல சீன கடற்படையோட ஆதிக்கம் அதிகமானா அது நம்ம வர்த்தக சுதந்திரத்தை பாதிக்கும். சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வந்தா நம்ம சரக்கு கப்பல்களுக்கு ஆபத்து வரலாம். இது நம்ம பொருளாதாரத்தை ரொம்ப மோசமா பாதிக்கும். இரண்டாவதா எரிசக்தி பாதுகாப்பு. மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வர கச்சா எண்ணெய் எல்லாமே இந்த கடல் வழியா தான் வருது. இந்த சப்ளையை சீனாவால தடுக்க முடிஞ்சா இது இந்தியாவோட ஒட்டுமொத்த வளர்ச்சி இன்ஜினியை ஆஃப் பண்ண மாதிரி ஆகிடும். மூணாவதா நம்ம நாட்டுக்கான அதிகாரத்துக்கு சவால். சீன போர்க்கப்பல்களும் உளவு கப்பல்களும் நீர்மூழ்கிகளும் இந்திய பெருங்கடலை சுதந்திரமா சுத்தி வருது. இது யாருடைய ஏரியாங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது. இந்திய பெருங்கடல் பேர்ல இருக்கிற மாதிரி இந்தியாவோட செல்வாக்கு அதிகமா இருக்க வேண்டிய ஒரு இடம். ஆனா சீனா அந்த நிலையை மாத்தி தங்களை ஒரு ஆதிக்க சக்தியா காட்ட முயற்சி பண்ணுது. அவங்களோட உளவு கப்பல்கள் நம்ம ஏவுகணை சோதனைகளை வேவு பார்க்கறதும் நம்ம கடற்படை தளங்கள் பக்கத்துல வரதும் வாடிக்கையாயிடுச்சு. நிச்சயமா நம்ம ஆளுங்களும் இதையெல்லாம் சும்மா வேடிக்கை பார்க்கல. இந்திய கடற்படை ஆபரேஷன் சங்கல்ப் மாதிரி நடவடிக்கைகள் மூலமா பாரசீக வளைகுடா பகுதியில இந்திய கொடியோட போற கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. நம்ம P8I பொசைடன் மாதிரி உலகின் அதிநவீன கடல் உளவு விமானங்கள் 24 மணி நேரமும் இந்திய பெருங்கடலை கண்காணிச்சிட்டு இருக்கு. சேட்டலைட்கள், ரேடார்கள், நட்பு நாடுகளோட தகவல் பரிமாற்றம்னு ஒரு பெரிய கண்காணிப்பு வலையை இந்தியா உருவாக்கி வச்சிருக்கு. குறிப்பா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இந்திய பெருங்கடலோட நடுவுல மூழ்காத ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் மாதிரி நிக்குது. அங்கிருந்து மலாக்கா நீரிணை வழியா வர ஒவ்வொரு சீன கப்பலையும் இந்தியாவால கண்காணிக்க முடியும். இதுதான் இந்தியாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஹோம் அட்வான்டேஜ். ஆனா ஒரு முக்கியமான இடத்துல இந்தியாவுக்கு ஒரு கேப் இருந்துச்சு. அதுதான் நம்ம நீர்மூழ்கி கப்பல் படை. சீனாவோட கடற்படையோட ஒப்பிடும்போது இந்தியாவோட நீர்மூழ்கி கப்பல்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மி. நம்ம கிட்ட இருக்கிற பெரும்பாலான நீர்மூழ்கிகள் ரொம்ப பழசாகிடுச்சு. ஒரு பக்கம் சீனா வருஷா வருஷம் புது புது நீர்மூழ்கிகளை கடற்படையில சேர்த்துக்கிட்டு
இருக்க நம்ம நீர்மூழ்கி படை சுருங்கிக்கிட்டே இருந்தது. இந்த பலவீனத்தை சீனா நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்துச்சு. இந்த முக்கியமான கேப்பை நிரப்ப, இந்த பலவீனத்தை பலமா மாத்த இந்தியாவுக்கு உடனடியா ஒரு சக்தி வாய்ந்த தீர்வு தேவைப்பட்டுச்சு. அந்த தீர்வு தான் ப்ராஜெக்ட் 75I. சீனாவோட இந்த கடல் சவாலுக்கு இந்தியாவோட சைலண்டான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பதில் தான் ப்ராஜெக்ட் 75 இந்தியா. சுருக்கமா P75I சொல்லுவாங்க. இது சும்மா நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குற ஒப்பந்தம் இல்ல. இது இந்திய கடற்படையோட எதிர்காலத்தையே மாத்தி எழுத போற ஒரு மெகா திட்டம். P75I கதை ப்ராஜெக்ட் 75ல இருந்து ஆரம்பிக்குது. ப்ராஜெக்ட் 75க்கு கீழே பிரான்ஸ் உதவியோட கல்வாரி ரக ஸ்கார்பியன் நீர்மூழ்கிகள் 6 இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டுச்சு. INS கல்வாரி, INS காந்தேரி, INS கரஞ்ச்னு ஒவ்வொன்னா கடற்படையில சேர்ந்தப்போ அது நம்ம நீர்மூழ்கி படைக்கு ஒரு புது தெம்ப கொடுத்துச்சு. ஆனா டெக்னாலஜி ராக்கெட் வேகத்துல வளர்ற இந்த காலத்துல அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய ஜம்ப் இந்தியாவுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த ஜம்ப் தான் P75I. ப்ராஜெக்ட் 75I முக்கிய நோக்கம் அடுத்த தலைமுறைக்கான 6 ஹைடெக் டீசல் எலக்ட்ரிக் தாக்குதல் நீர்மூழ்கிகளை உருவாக்குறது. ஆனா இது முதல் கட்டம் தான். எதிர்காலத்துல இன்னும் 3 நீர்மூழ்கிகளை இதே திட்டத்துல உருவாக்கவும் பிளான் இருக்கு. ஆக மொத்தம் 9 அதிநவீன வேட்டைக்காரர்கள் இந்திய கடற்படையில சேர போறாங்க. இந்த திட்டம் எவ்வளவு பெருசுன்னு அதோட பட்ஜெட்டை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். 2021ல சுமார் 43,000 கோடியா மதிப்பிடப்பட்ட இந்த திட்டத்தோட மதிப்பு இன்னைக்கு முதல் கட்டத்துக்கே 70,000 கோடியை தாண்டிடுச்சு. 9 நீர்மூழ்கிகளும் கட்டி முடிக்கப்படும் போது இதோட மொத்த மதிப்பு 1 லட்சம் கோடி ரூபாய் நெருங்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இது இந்தியாவோட மிகப்பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தங்கள்ல ஒண்ணு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் மேக் இன் இந்தியா பாலிசி தான். இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் வெளிநாட்டுல இருந்து நேரா வாங்க போறதில்ல. மாறா ஜெர்மனியோட புகழ்பெற்ற டைசன் குரூப் மெரைன் சிஸ்டம்ஸ் கம்பெனியோட டெக்னாலஜி உதவியோட நம்ம மும்பைல இருக்கிற MDL நிறுவனத்தால இந்தியாவிலேயே கட்டப்பட இருக்கு. இது இந்திய பாதுகாப்பு தளவோட உற்பத்தி துறைக்கு ஒரு பெரிய போஸ் கொடுக்கும். ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இது கூடவே எதிர்காலத்துல நாமளே நீர்மூழ்கிகளை வடிவமைச்சு உருவாக்குற திறனை இது இந்தியாவுக்கு கொடுக்கும். இந்த திட்டத்துக்கான பேச்சுவார்த்தைகள் பல வருஷமா நடந்துகிட்டு இருந்த நிலையில ஆகஸ்ட் 2025ல இந்திய அரசாங்கம் முறையான பேச்சுவார்த்தைகளை தொடங்க அனுமதி கொடுத்திருக்காங்க. ஒப்பந்தம் கையெழுத்தான நாள்ல இருந்து சுமார் 6 வருஷத்துல முதல் நீர்மூழ்கி கடற்படையில சேரும். அதாவது 2030ஓட தொடக்கத்துல முதல் P75I நீர்மூழ்கி இந்திய பெருங்கடல்ல தன்னோட வேட்டையை ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து மத்த நீர்மூழ்கிகளும் கடற்படையில சேரும். சரி, இவ்வளவு பெரிய பட்ஜெட், இவ்வளவு பெரிய திட்டம், அப்படி என்னதான் ஸ்பெஷல் இந்த P75ல? இது எப்படி சீனாவுக்கு ஒரு கெட்ட கனவா மாறும்? இத பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம். ப்ராஜெக்ட் 75I ஒரு சாதாரண நீர்மூழ்கின்னு நினைச்சிட்டா அதுதான் நாம செய்யற மிகப்பெரிய தப்பு. இது கடலுக்கு அடியில இயங்குற ஒரு ஃபைட்டர் ஜெட் மாதிரி, ஒரு சைலண்ட் கில்லர். இதோட ஒவ்வொரு அம்சமும் எதிரிகளை வேட்டையாடுறதுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இதோட மிகப்பெரிய பலம் அதோட டெக்னாலஜி தான். இதோட முக்கிய டெக்னாலஜி ரகசியங்களை ஒவ்வொன்றா இப்ப பார்க்கலாம். முதல் ரகசியம், இதுதான் ப்ராஜெக்ட் 75I ஆணிவேர். இதோட பெயர் ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன், அதாவது காற்றின் உதவி இல்லாத உந்து விசை. இதை சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் பார்க்கலாம். சாதாரண டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கிகள் ஒரு ஹைபிரிட் கார் மாதிரி தண்ணிக்கு அடியில போகும்போது பெரிய பேட்டரிகள்ல இருக்கிற பவரை யூஸ் பண்ணும். ஆனா இந்த பேட்டரி பவர் 1-2 நாள்ல தீந்துரும். நம்ம கிட்ட இப்போ இருக்கிற கல்வாரி ரக நீர்மூழ்கிகள் கூட தண்ணிக்கு மேல வராம 1-2 நாள் தான் தண்ணி கடியில இருக்க முடியும். பேட்டரிகளை ரீசார்ஜ் பண்ண அதுங்க கடலோட மேற்பரப்புக்கு பக்கத்துல வரணும். அப்போ டீசல் ஜெனரேட்டர் ஓட விட்டு காத்த உள்ள இழுத்து பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். இந்த வேலைக்கு பேர் தான் ஸ்னார்க்கிலிங். பிரச்சனை என்னன்னா, ஒரு நீர்மூழ்கி தண்ணிக்கு மேல வர்றப்போதான் அது எதிரிகளோட ரேடார், விமானம், போர்க்கப்பல்கள் கண்ணுல ஈஸியா மாட்டிக்கும். இது ஒரு சுறா மீன் மூச்சு விடுறதுக்காக அப்பப்போ தண்ணிக்கு மேல வர மாதிரி தான். அந்த நேரத்துல அது வேட்டையாடப்படலாம். இங்கதான் AIP டெக்னாலஜி ஒரு புரட்சியே பண்ணுது. P75ல பொருத்தப்பட போற ஜெர்மனியோட ஃபியூல் செல் AIP சிஸ்டம் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை பயன்படுத்தி எந்த சத்தமும் புகையும் இல்லாம தண்ணிக்கு அடியிலேயே கரண்ட்டை உருவாக்கும். இதனால இந்த நீர்மூழ்கி தன்னோட பேட்டரியை சார்ஜ் பண்ண தண்ணிக்கு மேல வர வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு தடவை கடலுக்குள்ள போனா தொடர்ந்து 14 இருந்து 21 நாள் வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 3 வாரம் வரைக்கும் தண்ணி கடியிலேயே ஒளிஞ்சுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, 3 வாரம் எதிரி நாட்டு கடல் பரப்பு பக்கத்துல ஒரு நீர்மூழ்கி யாருக்குமே தெரியாம ஒளிஞ்சிருந்தா அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் நமக்கு கொடுக்கும். இது கூடவே இந்த ஃபியூயல் செல் AIP சிஸ்டம்ல ஜெனரேட்டர் மாதிரி பெரிய அளவுல சுத்துற பாகங்கள் இல்ல. இதனால இது உருவாக்குற சத்தம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு கொசு சத்தம் கூட வராது. கடலோட ஆழத்துல ஒரு இலை மாதிரி எந்த சத்தமும் இல்லாம இது நகரும். எதிரிகளோட நவீன சோனார் கருவிகளால கூட இதை கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லாத ஒண்ணு. இந்த அமைதி தான் P75I மிகப்பெரிய ஆயுதமா பார்க்கப்படுது. ஒரு வேட்டைக்காரனோட பலம் அதோட பற்களையும் நாங்களையும் தான் இருக்கு. P75I பற்களும் நாங்களும் எதிரிகளோட நெஞ்சில நடுக்கத்தை உண்டு பண்ணும். கல்வாரி ரக நீர்மூழ்கிகள்ல 6 டார்பிடோ குழாய்கள் இருக்கு. ஆனா P75ல 8 குழாய்கள் இருக்கும். அதாவது ஒரே நேரத்துல 8 வேறுபட்ட டார்கெட்டை தாக்க முடியும். இந்த குழாய்கள்ல இருந்து எதிரி நீர்மூழ்கிகளையும் போர்க்கப்பல்களையும் தாக்கி அளிக்கிற நவீன டார்பிடோக்களை செலுத்த முடியும். நம்ம உள்நாட்டு தயாரிப்பான வர்ணாஸ்திரா மாதிரி கனரக டார்பிடோக்களும் இதுல அடங்கும். அடுத்தது பிரம்மோஸ் ஏவுகணை. இதுதான் உண்மையான கேம் சேஞ்சர். உலகத்தோட வேகமான சூப்பர் சோனிக் க்ரூஸ் ஏவுகணையான பிரம்மோஸ் இந்த நீர்மூழ்கியில இருந்து ஏவுற மாதிரி செட் பண்ண போறாங்க. அதாவது கடலுக்கு அடியில ஒளிஞ்சிருக்கிற ஒரு நீர்மூழ்கியால 100 கிலோமீட்டர் தூரத்துல நிலத்துல இருக்கிற ஒரு எதிரி டார்கெட்டையோ இல்ல கடல்ல இருக்கிற ஒரு போர்க்கப்பலையோ சத்தத்தை விட 3 மடங்கு வேகத்துல போய் தாக்குற ஏவுகணையை அனுப்ப முடியும். பிரம்மோஸ் ஏவுகணையோட ஏற்றுமதி மாடல் 290 கிலோமீட்டர் தூரம் போனாலும் இந்தியாவுக்காக உருவாக்கப்படுற அப்டேட்டட் மாடல்கள் 600 கிலோமீட்டர்ல இருந்து 800 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய் தாக்கும் திறன் கொண்டதா இருக்கும். ஒரு நீர்மூழ்கியில இருந்து இவ்வளவு தூரத்துல இருக்கிற இலக்கை தாக்க முடியுங்கிறது எதிரிக்கு கற்பனை பண்ண முடியாத ஒரு தலைவலி. அடுத்தது நிர்பய் க்ரூஸ் ஏவுகணை. இது எதிர்காலத்துக்கான திட்டம். 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் போய் ரொம்ப தாழ்வா பறந்து எதிரிகளோட ரேடார்ல சிக்காம இலக்க துல்லியமா தாக்குற நம்ம உள்நாட்டு
உள்நாட்டு தயாரிப்பான நிர்பய் சப்சோனிக் க்ரூஸ் ஏவுகணைகளையும் எதிர்காலத்தில் இந்த நீர்மூழ்கிகளில் பொருத்துற வாய்ப்பு தீவிரமா ஆராயப்பட்டு வருது. இது நடந்தா P-75 ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆயுதமா மாறும். அடுத்தது ஹார்பூன் ஏவுகணைகள். இது கப்பல்களை தாக்கி அளிக்கிற உலக புகழ்பெற்ற ஏவுகணைகள். இதையும் P-75 சுமந்து செல்ல முடியும். சுருக்கமா சொன்னா P-75 ஒரு நீர்மூழ்கி மட்டும் இல்ல, அது ஒரு நடமாடும் ஏவுகணை தளம்னு நம்ம சொல்லலாம். கடலுக்கு அடியில இருந்து கடல்ல இருக்கிற இலக்குகள், நிலத்தில் இருக்கிற இலக்குகள்னு எதையும் தாக்குற திறன் அதுக்கு இருக்கும். மூணாவது ரகசியம், P-75 சிறப்புகள் AAP மற்றும் ஆயுதங்களோட முடியல. இது ஒரு முழுமையான அடுத்த தலைமுறை பிளாட்ஃபார்ம். இது 400 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்துக்கு போகும். இது கல்வாரி வகையை விட அதிக ஆழத்துக்கு போறதால எதிரிகளால கண்டுபிடிக்கிறது இன்னும் கஷ்டமாகுது. P-75 நீர்மூழ்கியால ஒரே பயணத்துல சுமார் 22,000 கிலோமீட்டர் பயணிக்க முடியும். இது கல்வாரி வகையை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். இது கூடவே இது கடல்ல 84 நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து இயங்கக்கூடியது. அதாவது ஒரு தடவை தன்னோட பேஸ்ல இருந்து கிளம்பினா கிட்டத்தட்ட 3 மாசம் கடல்லயே டியூட்டி பார்த்துட்டு திரும்ப முடியும். இந்த டெக்னாலஜி சிறப்பம்சங்கள் எல்லாம் சேர்ந்து P-75 ஒரு சாதாரண நீர்மூழ்கியா இல்லாம ஒரு அதிபயங்கர வேட்டைக்காரனா மாத்துது. சீனாவோட எந்த ஒரு போர்க்கப்பலோ இல்ல நீர்மூழ்கியோ இந்திய பெருங்கடல நுழையும் போது எங்கேயோ ஆழத்துல தங்களை கண்காணிக்கிறதுக்கும் வேட்டையாடுறதுக்கும் ஒரு சைலண்ட் கில்லர் காத்துக்கிட்டு இருக்காங்கிற பயத்திலே இருக்கணும். சரி, இந்த நவீன டெக்னாலஜி போர்க்களத்துல, அதாவது இந்திய பெருங்கடல்ங்கிற பெரிய செஸ் போர்ட்ல ஆட்டத்தை எப்படி மாத்த போகுது? P-75 என்ட்ரி சீனாவோட பிளான்களை எப்படி தலைகீழ புரட்டி போட போகுது? P-75 முதல் வேலை இதுதான். இதோட பேரே தாக்குதல் நீர்மூழ்கி. இதோட வேலை எதிரி நீர்மூழ்கிகளையும் விமானம் தாங்கி கப்பல் மாதிரி பெரிய போர்க்கப்பல்களையும் வேட்டையாடி அளிக்கிறது. இது கூடவே பயங்கரமான சைலண்ட் மூவ்மெண்ட், நவீன சோனார் கருவிகள் மூலமா சீன நீர்மூழ்கிகளுக்கு தெரியாமலேயே அவங்களை பின்தொடர்ந்து சரியான நேரத்துல தாக்கி மூழ்கடிக்கிற திறன் P-75 இருக்கும். குறிப்பா சீனாவோட அணுசக்தி நீர்மூழ்கிகள் சக்தி வாய்ந்தவைதான். ஆனா அது டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கிகளை விட அதிக சத்தத்தை உருவாக்கும். இந்த பலவீனத்தை பயன்படுத்தி P-75 அதுங்களை ஈஸியா வேட்டையாட முடியும். இரண்டாவதா ஏரியா டினையல். இது P-75 ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பயன்பாடு. அதோட நீண்ட நேரம் தண்ணிக்குள்ள இருக்கிற திறன் சில P-75 நீர்மூழ்கிகளை மலாக்கா நீரிணை, சுந்தா நீரிணை மாதிரி சீன கப்பல்கள் இந்திய பெருங்கடலுக்குள்ள வர முக்கிய வழிகளில் பார்க் பண்ண முடியும். இந்த நீர்மூழ்கிகள் அங்க அமைதியா தண்ணி கடியில காத்திருக்கும். அந்த ஏரியாவுக்குள்ள வர எந்த சீன போர்க்கப்பலும் நீர்மூழ்கியும் எந்த பக்கம் இருந்து எந்த நேரத்தில் அடி விழும்னு தெரியாத ஒரு நிரந்தர பயத்துல இருக்கும். இது அந்த பகுதியை எதிரி பயன்படுத்த முடியாத ஒரு மறுக்கப்பட்ட பகுதியா மாத்திரும். சீனா தன்னோட கடற்படையை இந்திய பெருங்கடலுக்குள்ள அனுப்பவே தயங்குற ஒரு சூழலை இது உருவாக்கும். மூன்றாவதா உளவு, கண்காணிப்பு மற்றும் வேவுபடுத்தல். போர்னா சும்மா ஆயுதத்தை பயன்படுத்துறது மட்டும் இல்ல, சரியான நேரத்துல சரியான தகவலை பெறுறதும் ரொம்ப முக்கியம். P-75 நீர்மூழ்கிகள் எதிரி நாடுகளோட கடலோர பகுதிகள் பக்கத்துல இல்ல அவங்களோட முக்கிய கடற்படை தளங்களுக்கு வெளியே யாருக்குமே தெரியாம வாரக்கணக்கில் பதுங்கி இருக்க முடியும். அங்க இருந்த மாதிரி எதிரிகளோட கப்பல் நடமாட்டங்கள், தகவல் தொடர்பு சிக்னல்கள் மாதிரி ரொம்ப முக்கியமான உளவு தகவல்களை சேகரிச்சு இந்திய கடற்படை ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்ப முடியும். இந்த தகவல்கள் ஒரு போர் சூழல்ல விலை மதிப்பில்லாதது. ஒரு ஆயுதத்தோட மிகப்பெரிய வெற்றி அதை பயன்படுத்தாமலேயே எதிரியை ஒரு செயலை செய்ய விடாம தடுக்கிறது தான். P-75 இருப்பு சீனாவுக்கு ஒரு பெரிய தடை அமையும். அவங்க இனிமே இந்திய பெருங்கடல தங்களோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டம் மாதிரி சுதந்திரமா பயன்படுத்த முடியாது. தங்களோட விமானம் தாங்கி கப்பல் குழுவையோ இல்ல அணு நீர்மூழ்கிகளையோ இந்திய பெருங்கடலுக்கு அனுப்பும் போது அவங்க 2 தடவை யோசிக்கணும். ஏன்னா எங்கேயோ ஆழத்துல ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி காத்துக்கிட்டு இருக்காங்கிற எண்ணம் அவங்களோட ஒவ்வொரு அசைவையும் கட்டுப்படுத்தும். சுருக்கமா P-75 இந்தியாவுக்கு ஒரு தற்காப்பு ஆயுதம் மட்டும் இல்ல, அது ஒரு தாக்குதல் திறனையும் கொடுக்குது. இது இந்திய கடற்படையை ஒரு தற்காப்பு படையில இருந்து ஒரு செயலுக்கும் உள்ள தாக்கும் திறன் கொண்ட படையா மாத்துது. இது இந்திய பெருங்கடலோட பவர் பேலன்ஸை திரும்பவும் இந்தியா பக்கம் திருப்புது. ப்ராஜெக்ட் 75 ஒரு தனிப்பட்ட திட்டம் இல்ல, இது இந்திய பெருங்கடலை முழுசா பாதுகாக்கவும் இந்திய கடல்சார் நலன்களை உறுதிப்படுத்தவும் இந்திய கடற்படை செயல்பட ஒரு பிரம்மாண்டமான பல அடுக்கு திட்டத்தோட ஒரு முக்கிய அங்கம் மட்டும்தான். இந்த பெரிய படத்தை பார்த்தாதான் P-75 உண்மையான முக்கியத்துவம் நமக்கு புரியும். கடற்படை பலத்தோட உச்சம் அதோட விமானம் தாங்கிய கப்பல்கள் தான். இன்னைக்கு இந்தியா கிட்ட INS விக்ரமாதித்யா மற்றும் உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட INS விக்ராந்த்னு 2 மிதக்கும் ஏர்போர்ட் இருக்கு. இதன் மூலமா ஒரே நேரத்துல 2 விமானம் தாங்கிய கப்பல் போர்க்குழுக்களை இயக்கிற திறன் கொண்ட ஒரு சில நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. இந்த போர்க்குழுக்கள் கடல்ல ஒரு மிதக்கும் விமானப்படை தளம் மாதிரி செயல்படும். இது கூடவே IAC-2 சொல்லப்படுற 3வது விமானம் தாங்கிய கப்பலை உருவாக்குற திட்டங்களும் தீவிரமா பரிசீலனையில இருக்கு. 3 விமானம் தாங்கிய கப்பல்கள் இருந்தா இந்தியாவோட கை ஓங்கிதான் இருக்கும். P-75 டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி. ஆனா இந்தியாவோட அடுத்த இலக்கு அணுசக்தியால இயங்குற தாக்குதல் நீர்மூழ்கிகளை உருவாக்குறது. அதுக்கான திட்டம் தான் ப்ராஜெக்ட் 75 ஆல்பா. அணுசக்தி நீர்மூழ்கிகளால மாச கணக்குல தண்ணிக்கடியிலே இருக்க முடியும். அதோட வேகம் மற்றும் ரேஞ்ச் ரொம்ப அதிகமா இருக்கும். 6 அணுசக்தி நீர்மூழ்கிகளை உள்நாட்டிலே உருவாக்குற இந்த திட்டம் முடியும் போது இந்திய கடற்படை ஒரு உண்மையான ப்ளூ வாட்டர் நேவியா, அதாவது உலகத்தோட எந்த மூலைக்கும் போய் செயல்படுற திறன் கொண்ட கடற்படையா மாறும். INS விசாகப்பட்டினம், INS மர்மகோவா மாதிரி உலகின் அதிநவீன அழிக்கும் கப்பல்களை இந்தியா உருவாக்கி வருது. இது கடற்படையின் கவசம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நீலகிரி ரக போர்க்கப்பல்கள் மாதிரியான கப்பல்களும் கடற்படையில சேர்க்கப்பட்டு வருது. இதெல்லாம் சேர்ந்து நம்ம விமானம் தாங்கி கப்பல்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுக்குது. ஒரு போர்ல ஜெயிக்கணும்னா எதிரி எங்க இருக்கான்னு முதல்ல தெரியணும். இதுக்காக இந்தியா ஒரு விரிவான கண்காணிப்பு வளைய உருவாக்கி இருக்கு. அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கின P-8 விமானங்கள் கடலுக்கு அடியில ஒளிஞ்சிருக்கிற நீர்மூழ்கிகளை கூட கண்டுபிடிக்கிற திறன் கொண்டது. கடல் கண்காணிப்பு ட்ரோன்கள், செயற்கைக்கோள்கள் மற்றும் கடலோர ரேடார் சங்கிலின்னு ஒரு பெரிய சிஸ்டம் 24 மணி நேரமும் இந்திய பெருங்கடலை கண்காணிக்குது. மேலும் குருகிராம்ல இருக்கிற IFC IOR சென்டர் நட்பு நாடுகளோட கடல்சார்
தகவல்களை பகிர்ந்துக்கிட்டு கடல்ல என்ன நடக்குதுன்னு ஒரு முழுமையான விழிப்புணர்வை உருவாக்குது. இந்த எல்லா அம்சங்களும், அதாவது விமானம் தாங்கி கப்பல்கள், P-75 நீர்மூழ்கிகள், அணுசக்தி நீர்மூழ்கிகள், அழிக்கும் கப்பல்கள் மற்றும் கண்காணிப்பு நெட்வொர்க், இது எல்லாம் ஒன்னா சேரும் போது ஒரு முழுமையான கீல் செயின் உருவாகுது. அதாவது எதிரியை கண்டுபிடிக்கிறதுல இருந்து பின்தொடர்ந்து அழிக்கிறது வரைக்கும் எல்லா திறன்களும் கொண்ட ஒரு அசைக்க முடியாத கடற்படையா இந்திய கடற்படை உருவெடுக்குது. இந்த பிரம்மாண்டமான திட்டத்தோட ஒரு முக்கிய பாய்ச்சல் தான் நம்ம ப்ராஜெக்ட் 75I. ஆக நம்ம மறுபடியும் நம்மளோட ஆரம்ப கேள்விக்கு வருவோம். இந்திய பெருங்கடல்ல சீனாவோட ஆதிக்கத்தை இந்தியா எப்படி தடுத்து நிறுத்த போகுது? இதுக்கான பதில் இப்போ தெளிவா இருக்கு. சீனா ஸ்ட்ரிங் ஆஃப் பியர்ஸ் உருவாக்குனா இந்தியா திரிசூலத்தை கையில எடுக்குது. விமானம் தாங்கி கப்பல்கள், அணுசக்தி நீர்மூழ்கிகள் மற்றும் ப்ராஜெக்ட் 75 மாதிரி நவீன தாக்குதல் நீர்மூழ்கிகள் போன்ற மும்முனை தாக்குதல் சீனாவோட எந்த ஒரு கடல்சார் திட்டத்தையும் தகர்க்க போதுமானது. ப்ராஜெக்ட் 75ஐங்கிறது வெறும் 6 இல்லனா 9 புது நீர்மூழ்கிகளை பத்தினது மட்டும் இல்ல. இது டெக்னாலஜியில தற்சார்பு அடைறதுக்கான இந்தியாவோட பயணம். இது இந்திய பெருங்கடல்ல பவர் பேலன்ஸை மாத்தி அமைக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ். இது அமைதியா விரும்புற ஒரு நாடு தன்னோட உரிமையை பாதுகாக்க எதுக்கும் தயாரா இருக்கும்ங்கிற ஒரு உறுதியான அறிவிப்பு. ப்ராஜெக்ட் 75I சீனாவோட கடலாதிக்க கனவுகளுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா? காலம் தான் பதில் சொல்லணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், 2030க்கு பிறகு இந்திய பெருங்கடல் முன்ன மாதிரி இருக்காது. இந்த சைலண்ட் கில்லர்களோட வருகை கடலோட ஆழத்துல ஒரு புது அத்தியாயத்தை எழுத போகுது. ப்ராஜெக்ட் 75I பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவோட இந்த பவர்ஃபுல் மூவ் சீனாவுக்கு சரியான பதிலடியா, இல்ல இந்தியா இன்னும் கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகள் இருக்கா? உங்க சூப்பரான கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த டீடைல்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி டிஃபென்ஸ் சம்பந்தமான ஆழமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் திரையரங்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.